வெல்கம் டு ஆல். இப்போ அம்ப்ரெல்லா ஃப்ராக் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சர்க்கம்ஃபரன்ஸ், வெயிஸ்ட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் நம்ம எங்கே வந்துட்டு டாப் போர்ஷன்ஸ் ப்ளவுஸ் மாதிரி இருக்கும்ல, அந்த போர்ஷனுக்கு கீழே நம்ம எங்கே ஸ்டிச் பண்ணுறோமோ அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் எடுத்துக்கணும். எனக்கு 28 இருக்குது. இது வந்து 6.2ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா இதுதான் வந்து ஃபார்முலா. ஃபுல் சர்க்கிள் வேணும் அப்படின்னா 6.28. இது டபுள் சர்க்கிள் அப்படின்னா 12.56. இதால் நம்ம எடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்டை டிவைட் பண்ணால் என்ன வேல்யூ வருதோ அது வச்சு இந்த மாதிரி 4 ஃபோல்ட் பண்ணி சுற்றி வந்துட்டு இதே மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணணும். இதுதான் வேஸ்ட் பார்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ லென்த் எடுத்துக்கணும். இது சின்ன குழந்தைங்க அப்படிங்கிறதுனால இதோட லென்த்து கரெக்டாக 4 ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு கார்னரில் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ டோட்டலாக லைனிங் எனக்கு வந்து 20 இன்ச்சஸ் இருந்தாலே போதும். ஏன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இப்போ தேவையானது எவ்வளோ அப்படின்னா 22 அந்த மாதிரி தான் தேவைப்படுது. இல்லை 23 கூட ஓகே தான். அதனால இப்போ லைனிங் அப்படிங்கிறதுனால எனக்கு 20 இருந்தாலே ஓகே. எக்ஸாக்டாக இந்த லைனிங்குமே அவ்வளோதான் இருக்குது லென்த்து. ஸோ நான் இது வந்து 20ஆல் கேல்குலேட் பண்ணிவிட்டு இந்த 20 ப்ளஸ் அங்கே மேலே ஒரு 4.5 இது டோட்டலாக அங்கே கார்னரில் பிடிச்சிக்கிட்டு இப்படி ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அப் அண்ட் டவுன்ஸ் வராமல் இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக மார்க் பண்ணி நம்ம லைனிங்கை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கணும். இதில் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் மெயின் ஃபேப்ரிக் ஆட் பண்ணும்போது இதே கிளாத்து தான் வந்து என்கிட்ட மெயின் ஃபேப்ரிக்கும் இருக்குது. அப்போ வந்துட்டு கொஞ்சம் லென்த்து பத்தாமல் இருக்கும். அப்போ வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கணும். இப்போது இந்த லென்த்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ சின்ன குழந்தைக்கு அப்படிங்கிறதுனால நம்ம கடையில் வாங்கும் போதே நமக்கு அந்த பிரெத்து வந்து பத்தும், அகலம் வந்து பற்றிடும். இது பெரியவங்களுக்குன்னும் போது அகலம் வந்து பத்தாமல் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாயின் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அகலம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு தான் நமக்கு லென்த்தும் தேவைப்படுதுன்னா ஓகேவாக இருக்கும். இப்போ நம்ம அப்படியே வாங்கி 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதில் காட்டுற மாதிரி கொஞ்சம் ஃபேப்ரிக் வந்து கீழேருந்து எடுத்து ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த எட்ஜஸ் தெரியாமல் ஜாயின் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு சாட்டின் ஃபேப்ரிக். இது நம்ம ஸ்டிச் பண்ணும்போதே அந்த கிளாத் வந்துட்டு உருவிட்டே வந்துடும், அப்படியே எடுத்துகிட்டு வந்துடும். சாட்டினு, சில்க் ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும். அதுக்கு தான் மெயினாக வந்து ஓவர்லாக் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி சீம்லெஸ் ஸ்டிச்சஸ் மாதிரி பண்ணுவாங்க. இப்போ அட்டாச் பண்ணிவிட்டு அதை 4ஆக ஃபோல்டு பண்ணி எக்ஸ்ட்ரா 3 இன்ச்சஸ் தேவைப்படும்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி 3 இன்ச்சஸ் வச்சு அதே மாதிரி தான் அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். லைனிங்கை வந்துட்டு ஒழுங்காக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வச்சு மெயின் ஃபேப்ரிக்ஸ் ஈஸியாக பண்ணிக்கலாம். இந்த க்ரீப் அண்டு சாட்டின் இந்த 2 ஃபேப்ரிக்ஸு நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் நெட் ஃபேப்ரிக்கும் கட் பண்ணுவோம். நெட் ஃபேப்ரிக் தான் வந்து மெயின் லேயரு இந்த ஃப்ராக்கில். இது வந்து 11 இயர்ஸ் பாப்பாக்கான ஒரு ட்ரெஸ்ஸு. இதே மாதிரி கட் பண்ணிட்டோம். நெட் ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு லென்த் இருக்காது. அது வந்துட்டு ஒரு ஷால் தான். அந்த ஷாலை தான் வந்துட்டு நான் வந்து ட்ரெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். இந்த நெட்டட் ஷால் தான் வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸு வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் ரீசனாக இருந்துச்சு. அதில் குட்டி குட்டியாக வந்து ஒரு பீட் ஒர்க் மாதிரி இருக்கும். சரி, இது நம்ம ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணலான்னு சொல்லி முன்னாடியிலேருந்தே வச்சுட்டு இருந்ததான். ஸோ இப்போ அது டைம் கிடச்சி அதை நம்ம பண்ணலான் இருக்கு. அந்த ஷால் வந்து டபுளாக கட் பண்ணால் பாப்பாவுக்கு கரெக்டான ஒரு லென்த் வருது. ஸோ அது வந்து நம்ம இதே மாதிரி சர்க்குலர் ஃபார்மேட்டில் கட் பண்ணோன்னா அது வந்து பத்தாது. அதனால அந்த மெயின் ஃபேப்ரிக்கை மட்டும் நெட்டட் ஃபேப்ரிக்கை மட்டும் ப்ளீட்டட் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம இந்த ட்ரெஸ்ஸை வந்து பண்ண போகிறோம். இங்கே கீழே பார்த்திங்கன்னா மடித்து இந்த மாதிரி தைச்சிடலாம். அப்படி இல்லாட்டி ஒயர் மாதிரி கொடுத்து அதை நம்ம தைக்கலாம். வேறு நான் வெளியில் கடையில் கொடுத்து யாருக்காவது வேணும்னா அந்த மாதிரி நான் பண்ணி கொடுப்பேன். இது தீபாவளிக்கு முன்னாடி நாளுங்கிறதுனால வீட்டில் நான் அப்படியே மடித்து தைச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு சின்ன குழந்தையோட ட்ரெஸ். என்னோடய பாப்பா தான், 4 மந்த்து பேபி, அவங்களுக்கான ட்ரெஸ் தான் இது. பெரிய பாப்பாவுக்கு வந்துட்டு நான் கேன்வாஸ் மாதிரி ஒன்று கிடைக்கும் இந்த ஃப்ராக்லலாம் வைக்கிற மாதிரி கிரிப் கண்டி, அந்த மாதிரி நான் வச்சு பண்ணியிருக்கேன். இந்த 2 ட்ரெஸ்ஸுமே பார்த்திங்கன்னா உள்ளார எங்கேயுமே வந்து உங்களுக்கு குத்துற மாதிரி இருக்காது. இதுதான் ஃபைனலாக நம்ம ஃபினிஷ் பண்ணது. நெக்கில் பார்த்திங்கன்னா அந்த சாட்டின் ஃபேப்ரிக்கில் பைப்பிங் பண்ணியாச்சு. இதே சாட்டின் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி இங்கே ஒரு பெல்ட் மாதிரி பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னும் போது அது லென்த்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், ஒரு 1.5 இன்ச் அந்த மாதிரி. ஃபுல்லாக நெட்லேயே வந்துட்டு ஸ்லீவ் பண்ணியாச்சு. ஸ்லீவ் இல்லாட்டி கூட ஓகே தான், ஆனால் அதுவுமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இதுதான் வந்துட்டு நெட் ஃபேப்ரிக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது. ஸோ இங்கே நம்ம கட் பண்ணால் இந்த மிரர் ஒர்க்கு, இந்த லேஸ் மாதிரி இருக்குல்ல, அதுவும் போயிடும். இதுதான் வந்துட்டு கேன்வாஸ் மாதிரி அட்டாச் பண்ணது சாட்டின் ஃபேப்ரிக்கில் பார்த்திங்கன்னா தெரியும். இது லைட்டாக இப்படி தான் கொஞ்சம் வளைஞ்சு தான் இருக்கும். ஏன்னா நம்ம கம்ப்ளீட் ஒரு சர்க்கிள் கட் பண்ணுறோம். அதால் வந்து ஸ்ட்ரெயிட்டான இருக்கிற ஃபேப்ரிக்கில் இருக்கிற அந்த ஒரு ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். லைட்டாக இப்படி சுருங்கின மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது ஃபுல்லாக பார்க்கும்போது அந்தளவுக்கு தெரியாது. லைனிங் ஃபேப்ரிக்கில் மட்டும் அப்படி இருக்கும், மெயின் ஃபேப்ரிக்கில் அப்படி இருக்காது. நெட்டட் ஃபேப்ரிக்லேயுமே அந்த மாதிரி இருக்காது. இதுதான் அந்த 4 மந்த் பேபியோட ட்ரெஸ்ஸு.
இது வந்து ஆக்சுவலாக இதுக்குன்னு சொல்லி கிளாத் வாங்கலை. இது சின்ன குழந்தை ட்ரெஸ்ஸுங்கிறதுனால பேலன்ஸ் உள்ள கிளாத் என்ன இருந்துச்சோ அதை வச்சு நம்ம இது பண்ணியாச்சு. எல்லாமே வந்துட்டு எட்ஜஸ் தெரியாமல் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரீசன் வந்து குழந்தையோட கம்ஃபர்ட்டு. இன்னொன்று நம்ம யூஸ் பண்ண அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிற ஒரு நூலாக வந்துடும், ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ அதுக்காக அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது முன்னாடி பிளான் பண்ணலை அப்படிங்கிறதுனால என்கிட்ட ஆல்ரெடி இருந்த ட்ரெஸ் எல்லாம் வச்சு அந்த லைனிங் எல்லாம் வச்சு மட்டும் நான் இதுக்கு பண்ணிட்டேன். அதால் தான் இது வந்து கொஞ்சம் கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த வேஸ்ட்டு கிட்ட வந்துட்டு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது இல்லையா, டாப் பாட்டத்தையும் அட்டாச் பண்ணுறேன். அந்த இடத்துல கூட வந்துட்டு எட்ஜஸ் தெரியாமல் தான் நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ரீசன் வந்து என்னால் ஓவர்லாக் கொண்டு போயிட்டு நான் வெளியில் கொடுத்து தான் பண்ணுறேன். ஓவர்லாக் என்னால் கொண்டு போக முடியாது. இது வந்துட்டு மிட் நைட்டு தீபாவளி முன்னாடி நாள் பண்ணிகிட்ருக்கிறேன். அன்பிளான்டுங்கிறதுனால சடனாக பண்ணது தான். ஸோ இது ஓவர்லாக்கும் பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் நம்மளே பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுனால நான் இதை அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெட் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி பண்ணோம்ல, அந்த 11 இயர்ஸ் பாப்பா யார் அப்படின்னா என் அக்காவோட பொண்ணு தான். இது வந்து என்னோடய பாப்பா. 2 பேரும் சிஸ்டர்ஸ் ஒரே மாதிரி போட்டுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இது வந்து அன்பிளான்டு தான், ஆனால் சூப்பராக இருந்துச்சு. இதோட கலர் கொஞ்சம் டார்க் அப்படிங்கிறதுனால யாருக்கு போட்டாலுமே வந்து அது ஒரு பிரைட்டாக இருக்கும். டார்க் கலர்ஸ் போகும்போது ஒரு சில கலர்ஸ்லாம் நல்லா லுக்காக இருக்கும். இதுதான் ஃபைனல் லுக். இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா நான் இது ஸ்டிச் பண்ணுறேனே உங்களுக்கு தெரியாது. இதுதான் ஃபுல் ஃப்ளேர் வரும். இது இப்படி தான் இருக்கும். குட்டி பாப்பாக்குமே அதே மாதிரி தான் ஃபுல் ஃப்ளேர். இவங்களும் காமிக்கிறாங்க பாருங்கள். இதுதான் வந்துட்டு ஃபுல் ட்ரெஸ் நம்ம பண்ணியிருக்கிறது. கொஞ்சம் பெரிய சைஸில் தான் பண்ணியிருக்கேன். 1 or 2 மந்த்துக்கு அப்புறம் பாப்பா தவழ்ந்து வரும்போதோ இல்லை நடந்து வரும்போதோ நல்லாயிருக்கும். இந்த ஹெட்பேண்ட் கூட நானே பண்ணிட்டேன் எலாஸ்டிக்ஸ் வச்சு. நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.